ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலக அன்பு சிநேகம் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரையாவது தேடி போனால், அவங்க வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள தேடி போனால் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, அல்லது அவங்கள்ட்ட இருக்கிறத நம்மகிட்ட என்ன செய்வாங்க, தருவாங்க. ஆனால் நம்முடைய சூழ்நிலை அறிந்து நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற கூட்டம் மிக சொற்பம். அதை கூட நம்ம கேட்டால் செய்வோமே அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் நம்ம பிரச்சனையை கேட்டாலே தலைதறிக்க ஓடிடுறாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கோம். தாய் தகப்பனை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துருந்தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. தாய் தகப்பனை செய்தாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போதே கொண்டு போய் எங்கே சேர்த்துருந்தாங்க. இடையில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரையும் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு அதிர்ச்சி காத்துது. அங்கே ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லா அந்த வயோதிபர்களை பார்த்தபோது பார்த்திங்கன்னா, ஒரு பிள்ளையுடைய பாட்டி அங்கே இருக்கிறாங்க. அதை பார்த்து அவ்வளவு அது அழுதுருக்கா. காரணம் என்ன? அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே கொண்டு போய் விட்டாங்க. உலக ஆசீர்வாதம் எப்படி போய்ட்டு வச்சுட்டா, தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தகப்பனை கூட மதிக்காத உலகம். அவங்கள ஆசீர்வதித்தவங்களே இவங்க கைவிட்டுருந்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7:1 இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் தேவனுக்கு முன் அடையாளமாக இருந்த மெல்கிசேதேக்கு தேடி போய் ஆசீர்வதிச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளாம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இயேசு நம்மை தேடி வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் இப்போ கஷ்டத்துலையோ நெருக்கத்திலையோ இன்னல்களையோ கடன் பாருங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தை கேட்டால் உங்களை தேடி வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறந்துடாங்க, ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிட்டது போல நமக்கு கைவிட மாட்டார். தேடி வந்து ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம்லாம் மெல்கிசேதேக்கு கூப்பிடலாம், அவனுக்கு யாருன்னே தெரியாது. மெல்கிசேதேக்கு தேவனுடைய முன் அடையாளமான மெல்கிசேதேக்கு தேடி போய், அதான் பக்தன் பாடினான் இல்லையா, நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தார் ஐயா. அவர் ஒரு முறை இல்லை, அவர் சமூகம் போகிற வரைக்கும் நம்ம தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். சகைய முடியலைன்னு போய் காட்டத்தி மரத்திட்ட அவனை பார்த்து அவனை தேடி வந்து ஆசீர்வதி. யோவான் 5:38 வருஷமாக ஒருத்தன் வியாதியஸ்தனாக இருக்கிறான். அவன் கூப்பிடலை, ஆனால் ஆண்டவரே தேடி போய் அவனுக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க இல்லையா. இன்றைக்கி உங்களை தேடி வந்து தேவன் உங்களுக்கு நன்மை செய்து சமாதானத்தை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து விடுதலை தந்து உங்கள் குடும்பத்தை நல்ல காரியம் நடத்தி தந்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.